அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதான வெளிப்படுத்தின விசேஷம். யோவான் இந்த புத்தகத்தை எழுதும் போது பத்மு என்ற தீவிலே இருந்தார். ரோம பேரரசன் டொமிஷன் என்பவன் ஆட்சியில் இருந்தான் ரோமிலே. அவன் ரோமிலே ஆட்சியில் இருந்த நாட்களிலே இந்த யோவானை குறித்து கேள்விப்பட்டு, இந்த யோவான் அப்பொழுது கிட்டத்தட்ட 90 வயது உள்ளவர். இந்த புத்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் தான் புதிய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகம். இதற்கு அப்புறமாக இன்னொரு புத்தகம் எழுதப்படவில்லை. 2000 ஆண்டுகளாக இந்த வேதாகமத்தில் இன்னொரு புத்தகம் சேர்க்கப்படவில்லை. வேதத்திலே மிக பழையதான புத்தகமாக இது இருந்தாலும் இதுதான் கடைசி புத்தகம். இதை எழுதும்போது யோவான் 90 வயது. இங்கே யாராகிலும் 90 வயதில் உள்ளவங்க இருக்கீங்களா? 90 வயதில் அவனுடைய ஊழியத்தை கண்டு ஒரு பெரிய ரோம பேரரசு, உலகத்தில் ஆட்சி செய்த அரசாங்கம் அவனை கண்டு பயந்தது. அவனுடைய ஊழியத்தை கண்டு பயந்தது. ஆகவே 90 வயதில் அவனை நாடு கடத்தினார்கள். பத்மு என்ற தீவு இப்போதும் இருக்கிறது, சபைகள் இப்பொழுது இருக்கிறது. இது கிரேக்க நாட்டுக்கு சொந்தமானது, ஆனால் துருக்கி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த தீவிலே யோவான் அடைக்கப்பட்டான். சுமார் 12 கிலோமீட்டர் நீளமும் 8 கிலோமீட்டர் அகலம் உள்ளதான ஒரு சின்ன தீவு. இந்த தீவு அந்த நாட்களிலே தேசத்துக்கு இடையூறு பண்ணுகிறவர்களை அடைத்து வைக்கிற ஒரு இதாக இருந்தது. வெள்ளைக்காரர்கள் நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்த போது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இவ்விதமான ஆயுள் கைதிகளை அடைக்கிற இடமாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை செய்தது. அதுபோல இந்த ரோம அரசாங்கம் இந்த பத்மு தீவை ஆயுள் கைதிகள், தேசத்துக்கு இடையூறு பண்ணவர்களை அடைக்கிற ஒன்றாக இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே யோவான் போய் அடைக்கப்பட்டான். 90 வயது. அவன் ஏற்கனவே இயேசுவின் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டவன். இயேசுவின் தாயாகிய மரியாளை அவன் பாதுகாத்தவன். யோவான் சுவிசேஷத்தை எழுதினவன். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் என்ற 3 நிருபங்களை எழுதினவர். இந்த புத்தகத்தையும் பின்னால் எழுதுகிறான். இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கக்கூடிய அளவிலே ஆண்டவருக்கு நெருக்கமான ஒருவர் 90 வயதிலே நாடு கடத்தப்பட்டார். அந்த விதமான சூழ்நிலையில் யோவான் சோர்ந்து போகவில்லை. அவர் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருந்தார். தேவனை நேசிக்கிறதான நமக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள், இக்கட்டுகள் ஏற்படும் போது சில சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றின எனக்கு ஏன் இந்த பாடு? நான் எவ்வளவு உண்மையோடு உத்தமத்தோடும் கர்த்தரை சேவிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பாடு என்று சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீமை செய்ய மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். God never makes mistake. அவர் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில போராட்டங்களை, சில வியாதிகளை, சில நஷ்டங்களை அவர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் அதை அனுபவிக்கும் போது கர்த்தர் தவறு செய்யாதவர், எப்போது எனக்கு நன்மை செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் ஆழமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய தேவனுடைய சேவையில் இருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தேவை. யோவான் 90 வயதில் இப்படி எனக்கு ஆகிவிட்டதே, நான் எவ்வளவு அற்புதங்களை செய்தேன். இயேசுவின் தாயாகிய மரியாள், அந்த அம்மாள் மரிக்கும் வரையில் அவர் தான் பாதுகாத்தார் எபேசு பட்டணத்திலே. இவ்விதமான சூழ்நிலையிலே அவர் சோர்ந்து போகவில்லை. வேதம் என்ன சொல்கிறது? 9ஆம் வசனத்திலே, இயேசு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு தீவிலே இருந்தேன் என்று அவர் சுருக்கமாக சொல்றார். அங்க பிரச்சனையவே எழுதவில்லை. சபைகளிலே சில சமயம் ஆட்களை பார்த்து அவங்க பிரச்சனைகளை ரொம்ப பெருசா ரொம்ப சொல்லுவாங்க. பிரச்சனையை தான் அதிகமாக சொல்ல. யோவான் நாடு கடத்தை பற்றி சோர்வாகவே அங்கே பேசல. தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் நான் பத்மு தீவில் இருந்தேன், அவ்வளவுதான் சொல்றார். என்னென்ன உபத்திரம் வந்தாலும் விளக்கம் சொல்லல. எந்த சூழ்நிலையில் அவர் தைரியமாக இருந்தார். நமக்கு உபத்திரவங்கள் வருதுன்னு சொன்னா இதனால தான் வரணும். எதனால? தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் வரணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடவை வரக்கூடிய தப்புகள் எல்லாம் நம்ம புத்தியினத்தினால வரும். நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால நம்ம புத்தியினமா செய்ததெல்லாம் ஆண்டவர் மேல பழி போடக்கூடாது.
இது ஆண்டவருக்காக தான் நான் சகிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்காக நீங்க செய்து ஆண்டவர் நிமித்தம் அது வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவம் பிரச்சனை காரணம் அவங்க புத்தியனும் அவங்களுடைய தவறு அவங்களுடைய பாவம். ஆனால் சர்ச்சுக்கு தான் வருவாங்க, ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையை பார்த்தா இவங்க தவறுதலினால தான் இருக்கும். யோவான் அப்படி தான் தவறு செய்யவில்லை. யோவான் பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மையாக இருந்தும் ஆண்டவருடைய வசனத்தை 90 வயதிலும் அவர் சோர்வில்லாமல் பிரசங்கம் பண்ணினார். அதனால அவருக்கு உபத்திரம் வந்தது. அதை குறித்து அவர் சந்தோஷமாக தான் இருந்தார். 10ஆம் வசனத்தில் பார்க்கிற கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்றார். தன்னந்தனியாக தான் இருக்கிறார். ஒன்றும் மியூசிக்கெல்லாம் கிடையாது. ஆவியில் நிரம்புறதுக்கு இப்போ சர்ச்சில் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. மியூசிக்கெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு ஆட்களுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் சூடு வருது. ஆட்களை ஆவியில் நிரம்புறதுக்கு என்ன பாடுபடுறாங்க பாஸ்டர்ஸ். அப்படி பாட்டு பாடினாலுமே சிலருக்கு ஆய்வு வராது. ஒரு மண்ணுளி பாம்பு மாதிரி சில சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் இல்லாமல் 3 மணி நேரம் செத்த சவை மாதிரி உட்காந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கான். ஆராதனையில் வந்தால் எப்போதும் ஆவியின் நிறைவு இருக்கணும். அல்லேலூயா. மியூசிக் இப்போ கரண்ட் போயிட்டுன்னு வைங்களேன், அதோடு முடிஞ்சது. நிறைய சபைகளில் இந்த ஆவியானவர் எலக்ட்ரிசிட்டியோட தொடர்புடையவராக இருக்கிறார். அது 2 மணி நேரம் போச்சுன்னு சொன்னால் ஆட்களுக்கு ஆவியே வராது அன்னைக்கு. ஏன்னா மியூசிக் போட முடியாது. சர்ச்சுகளில் பெந்தெக்கோஸ்தே சபைகளில் இதே போல் ஒரு உரிமை மேலே மாதிரி ஒன்றை போட்டு விட்டால் தான் ஆட்களுக்கு சாமி வருது. சில ஆட்களுக்கு அப்பவும் வராது. அவன் 10 வருஷம் ஆயிருந்தாலும் வரவே செய்யாது. இவங்கெல்லாம் சபையில் இருந்தாலும் பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல தான் இருக்கும். பரிசுத்த ஆவியில் நிரம்புறதுக்கு மேளம் வேணும்னு எதிர்பார்க்கப்படாது. ஆவியில் நிரம்புனதுக்கப்புறம் மேளம் இருக்கலாம், தாளம் இருக்கலாம், மியூசிக் இருக்கலாம். ஆனால் ஆவி வருவதற்கு அதுதான் தேவைன்னு இருக்கப்படாது. கொட்டடிச்சா வர்ற ஆவி கொட்டாவி. பரிசுத்தாய் வர்றதுக்கு மேளம் போட்டால் தான் வரேன்னு சொன்னால் சம்திங் ராங் வித் யூ. ஆரம்பத்திலேயே நல்ல பாட்டு பாடும்போது ஆவியில் நிரம்பின ஆளாக இருக்கு. சிலர் முகத்தை பாருங்கள், உருன்னு தான் உட்காந்துருக்கேன். நான் பார்க்கலாம். சிலர் கன்னத்தில் வச்சுட்டு எப்போ கூட்ட முடியுங்கிறது தான் இருக்கேன். வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆராதிக்க வரும்போது ஆவியின் நிறைவு எப்போது இருக்கணும். அல்லேலூயா. மியூசிக் இருக்குதோ இல்லையோ, பாடல் இருக்குதோ இல்லையோ, சில பேர்கள் 3 பாட்டு 4 பாட்டு பாடினா 3 பாட்டுலேயும் ஆவி வராது. கடைசி பாட்டில் அந்த கடைசி அடியை திரும்ப திரும்ப பாடும்போது தான் அது வரைக்கும் ஆவியானவர் வீணாக்கப்படான்னு சொல்லி அப்படி வச்சிருப்பாங்க. பரிசுத்தாய் வரும்போது இங்கே யோவானுக்கு என்ன ஏற்பட்டது? பல காரியங்கள் ஏற்பட்டது. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். I was in the spirit on the Lord's day. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே ஒரு சத்தத்தை கேட்டேன். ரோம அரசாங்கம் அவன் பிரசங்கம் பண்ண முடியாதபடி வாசலை அடைத்தாலும் கர்த்தர் அங்கே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கதவை அடைக்க முடியவில்லை. கைகளை பற்றி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க எந்த அரசாங்கம் கதவை அடைக்க முடியாது. அப்புறம் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை கண்டேன். மார்க் வருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். ஆண்டவரை காண்பதற்கு எந்த அரசாங்கமும் கதவை அடைக்க முடியாது. பிரசங்கம் பண்ண தான் கதவை அடைத்தார்கள். இனி பிரசங்கம் பண்ண கூடாது என்று கதவை அடைத்தார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவோ ஆண்டவரை தரிசிக்கவோ அவர்கள் கதவை அடைக்க முடியவில்லை. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் வாசல் பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆவியிலே நிரம்பி யோவான் கர்த்தரை ஆராதித்தான். சோர்ந்து போகவில்லை. நீங்க சோர்வு வரும்போது நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணணும். சோர்வு வரும்போது நல்ல தைரியமா இருந்து ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை தாரும் என்று நீங்கள் நல்ல ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். அல்லேலூயா. சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் யோவானுடைய ஊழியத்தை முடிவுக்கு கொண்டு வர பார்த்தான். ஆனால் ஆண்டவர் அதே சூழ்நிலை நன்மைக்கு எதுவாய் மாற்றினார். தேவனிடத்திற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வியாதி நன்மையா? நன்மை இல்லை. பண பிரச்சனைகள் நன்மையா? நன்மை இல்லை. இக்கட்டுகள் நன்மையா? நன்மை இல்லை. ஆனால் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க கர்த்தரை உண்மையோடு சேவிக்கும் போது பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதா?
ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவர் மேல ஆழமான நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அப்படி அசைவு வராது. என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொன்னான். ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும், அல்லேலூயா, அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. போய் பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் உதவி செய்தா பார்ப்போம், இல்லாட்ட வேற எங்கேயும் போவோங்கிற அளவில் இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மறிக்க வேண்டியிருந்தாலும் கர்த்தரை விடமாட்டேன்கிற ஆட்களுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா.